இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொம்பனா இனத்தை பற்றி. அந்த காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருந்துச்சு. இந்த நாய் இனம் செந்நாயோட இனப்பெருக்கம் பண்ண பிறகு தான் அதிகமாக சக்தி வாய்ந்ததாக மாறிச்சு. காது பெருசாக, முதுகில் கருப்பு வரி வந்துச்சு, காது மடங்கியிருக்கும். இதோட உயரம் 23 முதல் 31 இன்ச். இதோட உடல் எடை 15 முதல் 25 கிலோகிராம். ஆயுள் காலம் 13 முதல் 14 வருடங்கள். இதோட நிறம் செவல நிறமாக இருக்கும், மூக்கு கருப்பு நிறத்தில் இருக்கும். நம்ம சொன்னால் உடனே செய்யும். ரொம்ப புத்திசாலியான நாய். ஒருத்தர் கைப்பட வளர்க்கணும். நிறைய பேர் பயிற்சி கொடுத்தா நல்லபடி பயிற்சி ஆகாது. முறையான பயிற்சி இதுக்கு தேவை. அதிகமாக பயிற்சி கொடுத்தாலும் எல்லாரையும் பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிடும். காட்டு எருமையும் வேட்டையாடுற அளவுக்கு இதுக்கு திறமை இருக்குது. கொம்பு நாயை விட காவலுக்கு சிறந்தது வேற யாருமே இல்லை. பெரிய பனையும் காவல் காக்கும் இப்பவும் பயன்படுத்துகிறாங்க. இவனை தாண்டி ஒரு மிருகமும் வேற யாரும் உள்ளே வர முடியாது. பண்ணை காவலன் பேர் இருக்குது இதுக்கு. தனி ஒருவனாக இருந்து காவல் காப்பான். நம்ம எது சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்டா போதும். இவனுக்கு வெளிநாட்டு உணவு தேவைப்படாது. ராஜ காலத்தில் போரில் புலிக்கும் சிறுத்தைக்கும் கூட பயப்படாமல் சண்டையிட்ட நாயினும் கொம்பா நாயினும் தான். குடும்பத்தோடு இருக்கிறது இதுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழில் பெயர் வைங்க, தமிழில் பயிற்சி கொடுங்க. அமெரிக்கன் பிட்புல் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இந்தியன் பிட்புல் சொன்னால் இந்த கொம்பா நாயினம் தான். ஆப்பிரிக்காவில் ராட்ஜிபேக் நாயின மாதிரியே முதுகில் கருப்பு நிற வரி தொடங்கி வால் பகுதி வரை இருக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது காவல்துறை இல்லைன்னா இராணுவத்தில் இருந்தாலோ நம்ம நாட்டின நாய் வாங்கி கொடுங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் நாய் இல்லைன்னா வாங்கி வளங்க. உங்கள் நண்பர்களுக்கு பிறந்த நாளோ இல்லைனா கல்யாணமோ நீங்கள் பரிசு பொருள் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம நாட்டு நாய் இனத்தை வாங்கி கொடுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலமாக நாட்டு காளைகளை நம்ம காப்பாற்றணும். ஆனால் சென்னை மாநகரத்தில் காளைகளை வளர்க்க முடியாது. ஆனால் நம்ம நாட்டு நாய் இனத்தை வாங்கி நம்ம காப்பாற்றணும். இது ஒவ்வொருத்தரோட கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.